லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடித்து வரும் திரைப்படம் தான் கூலி. ட்ரெய்லர் சூப்பர் ஹிட்டுக்கு பின்னர் வேட்டையன் படத்துல நடித்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படமுமே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இப்போது லோகேஷ் அவர்களுடன் கைகோர்த்திருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. அனிருத் சார் இசையமைத்துள்ள இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கைதி, விக்ரம், மாஸ்டர், லியோ போன்ற படங்களால இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனராக லோகேஷ் அவர்கள் மாறி இருக்காரு. எனவே இவருக்கென தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, தனி ஸ்டைலுமே இருக்கு. அதே போல லோகேஷுடன் ரஜினி சார் இணைந்திருப்பதால எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி லோகேஷுடைய இயக்கத்துல ரஜினி சார் நடிப்பதாக இருந்து அது திடீரென நடக்காமல் போச்சு. போது அது கைகூடி வந்திருக்கு. கூலி படம் ஒரு பேன் இந்தியன் படமாக உருவாகி இருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, கூலி படத்துல மற்ற முக்கிய பிரபலங்களுமே நடிச்சிருக்காங்க. அதாவது ரஜினி சாரை தாண்டி உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ் சார், பாலிவுட்ல இருந்து அமீர் கான் அப்படின்னு பல முக்கிய பிரபலங்கள் இந்த படத்துல இணைந்து நடித்துள்ளதால படத்துடைய வியாபாரமே உலக அளவுல இருக்கா. இந்த நிலையில இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்த அமீர் கான் அவர்கள் சமீபத்திய பேட்டியில லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படம் பற்றி பேசியிருக்காரு. அதாவது லோகேஷ் அவர்கள் தனக்கு ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதை அவருக்கு ரொம்பவே பிடித்துள்ளதாகவும் சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம கூடிய விரைவிலேயே நானும் லோகேஷும் இணைய உள்ளோம் அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல அமீர் கான் மட்டும் இல்லையாம், மற்றும் ஒரு முக்கிய பிரபலமுமே இருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம அது சார் அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அண்மையில பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அஜித் சாருடைய மீட்டிங் நடைபெற்றுள்ளதா. அப்போதுதான் இந்த கதைக்கான விவாதம் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.